கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜாய் டிவி வழங்கும் 2026 ஆண்டின் சிறப்பு பட்டிமன்றம். நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு வாக்குத்தத்தமா அல்லது விசுவாசமா? ஆசீர்வாதம் பெறுவதற்கு வாக்குத்தத்தம் தேவையா, விசுவாசம் தேவையா? இதை குறித்து ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை தேவன் இந்த ஆண்டில் அனைத்து உலக தமிழ் மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசும்படியாக இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. வாக்குத்தத்தம் தேவை என்று பேசும்படியாக ஒரு அணியினரும், விசுவாசம் தேவை என்று பேசும்படியாக ஒரு அணியினரும் இன்றைக்கு பட்டிமன்றத்தில் பேச இருக்கிறாங்க. இந்த பட்டிமன்றத்தை நடத்தும்படியாக, தீர்ப்பு சொல்லும்படியாக, விவாதிக்கும்படியாக நம்முடைய மத்தியிலே பேராயர் டாக்டர் அருமையான ஸ்டீபன் அருளையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. பட்டிமன்றத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வசனங்களை நம் ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் தியானிப்போம். வாக்குத்தத்தம் தேவை என்று சொல்லி ஒரு அணியினரும், வாக்குத்தத்தம் அதை விட வேறு ஒன்று நமக்கு தேவை என்று சொல்லி இன்னொரு அணியினரும் பேச இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் தேவை என்று பேசும்படியாக அணியின் தலைவர் சுவிசேஷகர் மோசஸ் மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்கிறோம். அவர்களை வரவேற்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சுவிசேஷகர் ஐஸ்வர்யா மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சுவிசேஷகர் யாபேஸ் பாண்டியன் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களும் வாக்குத்தத்தம் தேவை என்று பேசும்படியாக வந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கிறோம். வாக்குத்தத்தம் அவசியம் தேவையில்லை, ஆனால் அதே நேரத்தில் விசுவாசம் என்று சொல்லி பேசும்படியாக ஒரு அணியினர் இங்கே இருக்கிறார்கள். விசேஷமாக பேராயர் வேதராஜையா அவர்கள் அணியின் தலைவராக இன்றைக்கு பேசும்படியாக இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி பேராயர் ஆசா பியூலா அவர்கள் பேசும்படியாக வந்திருக்கிறார்கள். அதுபோல் அவர்களோடு இணைந்து பேசும்படியாக சுவிசேஷகர் புஷ்பராணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்போம். ஆமேன். நாம் இப்பொழுது ஜெபித்து தொடர்ந்து ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு பட்டிமன்றத்தை இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறீர். தேவனை இதை ஆசீர்வதித்து தருவீராக. பேசுகிற உம்முடைய மக்கள் ஆண்டவரை சிறப்பாய் பேசி ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கேட்கிறவர்களையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருப்பதாக தேவன் பொறுப்படும். இந்த ஆண்டின் நன்மைகள், இந்த ஆண்டின் சிறந்த வேத காரியங்களை புரிந்து கொள்ள ஆண்டவர் வழி நடத்துகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். எல்லா நிகழ்வுகளையும், எல்லா பேச்சாளரையும் கர்த்தர் கரத்தில் எடுத்து பேசும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அதோடு கூட நம்முடைய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக பேராயர் டாக்டர் அருமையான ஸ்தோத்திரம் ஸ்டீபன் அருளையா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருந்து சிறப்பாக நம்மை வழி நடத்துவாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது ஸ்தோத்திரம் பேராயர் டாக்டர் ஸ்டீபன் அருளையா அவர்களுடைய கரத்தில் கொடுத்து அவர்கள் முகவுரை சொல்லி அடுத்து நம்ம பேசும்படியாக ஒவ்வொருவரையும் அழைப்பார்கள். அருமையான ஜாய் டிவி நடத்தும் இந்த புது வருட சிறப்பு பட்டிமன்றத்துக்காக உங்களை அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பட்டிமன்றம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பட்டிமன்றமாக இருக்கிறது. எப்படி என்றால், இந்த காலத்திற்கு வாக்குத்தத்தம் மட்டும் போதுமா, அதோடு சேர்ந்து விசுவாசமும் தேவையா என்பதை குறித்து இரு அணியினரும் விவாதிக்க வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் மறுபடியுமாக நான் வரவேற்கிறேன். இப்போது பட்டிமன்றம் துவங்குகிறது. இந்த பக்கத்தில் வாக்குத்தத்தம் மட்டும் போதுமே என்ற அந்த தலைப்பில் அந்த அணி தலைவர் இப்போது பேச இருக்கிறாங்க. அவரை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்தம் மட்டுமே தேவை என்று சொல்லி இந்த நாளிலே பேசும்படியாய் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். முதற்கண் இங்கே இருக்கிற நடுவருக்கும் தலைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு பேசும்படியாய் வந்திருக்கிற அருமையான எதிரணி தலைவர்
ஐயா வேதராஜ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு வாக்குத்தத்தம் மட்டுமே தேவை என்று சொல்லி பேச வந்திருக்கிறேன். ஆதியாகமத்தில் அழகாய் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதான வேத வசனம், அநேக வசனங்களை பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆபிரகாம் முதலாவது ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். நடுவர் அவர்களே, என்ன வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அங்கே ஆபிரகாம் போனது நிமித்தமாய் கர்த்தர் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தின் நிமித்தமாய். நடுவர் அவர்களே, இன்னும் கூட வேதத்தில் ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம். யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு வாக்குத்தத்தம் வசனம் தேவை, யார் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்கே முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இரண்டாவது, பயத்தோடு இருக்கிற யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். அவன் அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொண்டது நிமித்தம் அங்கே அநேக பட்டணங்களை பிடித்தான். அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குத்தத்த வசனம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று சொன்னால் உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னன்னா, ஒரு காரியம் நடக்குமோ நடக்காதோ நமக்கு தெரியாது. இப்போ ஆபிரகாமை அழைத்தார் ஆண்டவர். ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு போனால் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமா, இல்லை அந்த தேசம் ஒரு சேமமான ஒரு தேசமா தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கிற்கு இங்கே ஆபிரகாம் செவிகளை சாய்த்தது நிமித்தம் இடங்கொள்ள கூடாதபடிக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தேவைன்னா, வாக்கு தத்துவம் ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது, ஒரு மனுஷனோட பயம் நீங்கணும்னா என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், என்ன வேணும்? இப்போ நம்ம புள்ள இருக்குது. நடுவர் அவர்களே, இப்போ என் பையன் இருக்கான்னா, என் பையன் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிறான் எதையோ குறித்து. இப்போ அவனுடைய பயம் எல்லாம் நீங்கன்னா என்ன செய்வோம்? டேய், அப்பா இருக்கண்டா, நீ பயப்படாத சொல்லுவோமா இல்லையா? சொல்லுங்க ஐயா. சொல்லுவோம். நான் இருக்கண்டா, நீ என்ன செய்யாத, பயப்படாத. இப்படி அப்படி பயப்படாத சொல்லும் போது அதை நம்புறதுக்கு ஒரு விசுவாசம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அப்பா கொடுக்குற வாக்கு தத்துவம், அப்பா கொடுக்குற வாக்கு, அப்பாவை நம்புகிறான். யாரை நம்புகிறான்? அப்பா வாயிலேருந்து வருகிற வார்த்தை, அதுக்கப்புறம் அப்பாவை நம்புகிறான். முதல்ல என்ன வருது? வார்த்தை தான் வருது, வாக்கு தான் வருது. மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அங்கே அப்படி தான் சொல்கிறாரு ஆண்டவர். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்கு வாக்கு தத்துவம் மிக 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 முக்கியம். வாக்கு தத்துவம் இல்லை என்று சொன்னால் அங்கே ஆபிரகாம் அநேக காரியங்களை சுதந்திரிக்க முடியாது. எப்போ கொடுக்கிறார் ஆண்டவர் வாக்கு தத்துவம்? ஒன்றுமில்லாத சூழ்நிலையில். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானா? இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை அவன் கை கொண்டபடியினாலே அங்கே என்ன பண்ணுறான்? எல்லா ஆசீர்வாதங்களையும், உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த ஆபிரகாமை பின்பற்றி தான் நம்மளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, அதனால ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு வாக்குத்தத்தம் மிக மிக முக்கியம் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்ளுகிறேன். நல்ல ஒரு வாதத்தை அணித்தலை வைத்திருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு தகப்பன் சொல்லும்போது பயப்படாதுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை எப்படி கேட்டு சந்தோஷப்படுகிறதோ, அப்படி சந்தோஷப்படுறதுக்கு ஏற்ற அந்த வாக்கு சொல்லும் போது தான் அந்த பிள்ளை திருப்தியாகுது சொல்லி
இந்த பக்கத்தில் ஒரு அந்த அணியின தலைவர் ஒரு ஆழமான வார்த்தை வைத்திருக்கார். இதற்கு பதில் சொல்ல வேண்டும், அந்த பிள்ளை எப்படி பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அணி தலைவர் தேவராஜையா வந்து அழைக்கிறேன். அவர் நம்மோடு கூட அந்த வாதத்துக்கு வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு முன்பாக பேசினவர் வாக்கு தத்துவம்தான் முக்கியம் என்று சொல்லி வாதிட்டு அதற்குரிய காரியங்களை சொன்னார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியம் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு உலக இரட்சகராய் இந்த பூமியிலே வந்தார். அவர் அற்புதங்களை கண்டு அநேகர் விசுவாசித்தார்கள். அநேகர் அவரண்டை ஓடி வந்தார்கள். அநேகருக்கு விசுவாசிக்கிறியாயா என்று கேட்டும் அற்புதம் செய்தார். விசுவாசம் இல்லாத இடங்களிலே அவர் அற்புதம் செய்யாமல் கடந்து சென்றார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு பிதாவினிடத்திலே அவர் விசுவாசம் வைத்தவராய் காணப்பட்டார். அவருடைய பிள்ளைகளாய் அவர் இரட்சகரை ஏற்றுக்கொண்டவருக்கு ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமானது கிரியைகளை கொண்டு வருகிறது. எப்படி என்று பார்த்தார், மனம் திரும்பி தேவனுடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது தான் அதிசயங்கள் திகழும் காணப்படும். உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கர்த்தரை விசுவாசித்தேன், ஏற்றுக்கொண்டேன். இன்று இந்த நற்செய்தி ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஜீவ ஊற்றாய் ஜீவ தண்ணீராய் திகழ்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க முடியாது. அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனையும் பலனையும் தருகிறார் என்று விசுவாசிக்கும் போது தான் அந்த விசுவாசம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மனம் திரும்பாமல் விசுவாசிக்க முடியாது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனதை தேவன் பக்கமாக திருப்பி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது தேவனிடத்தில் நாம் நன்மையை பெறலாம். இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இதில் இந்த பட்டிமன்றம் இந்த ஜாயிட்டை மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை மனுஷனை ஊக்குவிக்க, அவனை ஆசீர்வதிக்க, இவ்வுலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நித்தியத்துக்கு போக முதலாவது அவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். எதிர்த்தரப்பு வார்த்தை என்ன சொன்னார் என்றால், வாக்கு தத்தம் தான் முக்கியம். வாக்கு தத்தத்தினாலே தேசங்களை சுதந்தரித்தார்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றார்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் எதிலே அடங்கியிருக்குன்னா விசுவாசத்திலே அடங்கியிருக்கிறது. விசுவாசம் என்பது தான் நீதியை நிறைவேற்றும், நீதி தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்கிறேன். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதில் கொடுக்கணும் துடிச்சுக்கின்னு இருக்காங்க. சகோதரி ஐஸ்வர்யா மகேந்திரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். வாக்கு தத்தமே போதும் அப்படின்றவர்களுக்கு வாதிட ஐஸ்வர்யா மகேந்திரன் சகோதரி. ஜாய் டிவி மூலமாக நம்ம பட்டிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. 2 டீமாக பிரிஞ்சு நாங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, தேவனுடைய வசனத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம். விசுவாசமாக அவங்க பேசினாங்க. விசுவாசம்தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு பலப்படுத்தும். ஒரு விசுவாசம் இருந்தால் தான் ஒரு காரியத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்னு சொல்லி அவைத்தலைவரை வந்து பேசிட்டு போனாங்க. எங்கள் தலைவராக என்னையா சொன்னாங்க, இல்லை வாக்குத்தத்தம் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், ஜெயத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை ஒன்று. வேதத்தில் அநேக வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்குது. ஆதிகாமத்தில் எடுத்துக்கொண்டு வெளிப்பாடு வர நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினால தான் ஆபிரகாம் தேராகுக்குள்ளேருந்து வெளியே வந்தார். விசுவாசம் எப்படி வந்துச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டனால தான் வந்தார் வெளியே. அப்போது வாக்குத்தத்தம் பண்ணலைன்னா அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்குமானா தெரியாது. அவரும் தேராகு கூட சேர்ந்து தன் தகப்பனுடைய அதே பணிகளை அவர் செஞ்சு கொண்டு இருந்திருப்பார். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்னும் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வராரு, வெறுமையாக வராரு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் பிடித்து கொண்டு இரவும் பகலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு நன்மையை பெற்றார். எத்தனை வயசில்? 75 வயசில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்.
அவரோட 99 வயசில் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டுச்சு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும்னா அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்போ வாக்கு தந்த தேவன் வாக்கு மாறாதா இருக்கிறனால அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதே போல் ஆண்டவர் சொன்னார், உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அது ஆபிரகாமுக்கு நினைவுக்குள்ளே இருந்துச்சு. என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாக என் சன்னதி என்ன செய்வார்? பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஆபிரகாம் தன் மகனை பலியிட செலுத்தும் பொழுது, ஆபிரகாம் ஒன்றும் குட்டி குழந்தை, ஈசாக்கு ஒன்றும் குட்டி குழந்தை கிடையாது. ஈசாக்கு வளர்ந்தவனாக இருந்தான். தன் தகப்பனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அந்த வாக்கு தத்தத்தை இருதயத்தில் வைத்தனால தான் தன் மகனை பலியிடும் பொழுது கூட தேவன் நிச்சயமாக நம்ம சன்னதியை பெருகுவாருங்கிற விசுவாசத்தில் அவங்க சொன்னாங்களா விசுவாசம். அந்த விசுவாசங்கிற வார்த்தை எங்கே வந்திருக்குங்க? விசுவாசங்கிற வார்த்தை வாக்கு தத்தத்துக்குள்ளே வந்துட்டுங்க. விசுவாசங்கிற வார்த்தையை வாக்கு தத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. விசுவாசங்கிற வார்த்தை தனியான ஒரு வாக்கியம் அல்ல. வாக்கு தத்தத்தில் இருக்கப்பட்டது தான் விசுவாசம். வாக்கு தத்தம் தான் விசுவாசம். அதனால தான் அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்துச்சு. வாக்கு தத்தம் பண்ணனால தான் விசுவாசம். அதனால தான் அவர் தைரியமாக தன் மகனை கூட்டிகிட்டு போனார் மேலே. எப்படி கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாருங்கிற விசுவாசம் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? வாக்கு தத்த வார்த்தை உண்மை உள்ளதுனால அவர் பிடிச்சிட்டாரு. அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அவர் சுதந்தரித்ததுனால தான் வாக்கு தத்தம் நிறைவேறப்பட்டு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இதுவே என்னோட வாதமாக வைத்து நான் முடித்துக் கொள்கிறேன். அவைத் தலைவர்களுக்கு அருமையான வாதத்தை சகோதரி வைத்திருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார், அதனால் ஆசீர்வாதமாய் அவன் மாறினான் என்று அநேகருக்கு ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் அவங்க ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இதற்கும் பதிலடி கொடுக்கணும். பிஷப் ஆசா பியூலா அவர்களை, எவாஞ்சலிஸ்ட் புஷ்பராணி அவர்களை நான் வரவேற்கிறேன். இதற்கு அவங்க பதிலளித்து பேசுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஜாய் டிவி நடத்தி கொண்டிருக்கும் இந்த அருமையான பட்டிமன்ற திருவிழாவிற்கு உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். விசுவாசத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிப்பது, வாக்குத்தத்தத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது அப்படின்னு சொல்லி எதிர் அணியினர் பேசினாங்க. நான் அதற்கு பதிலாக விசுவாசத்தினால் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும் என்று நான் பேச வந்திருக்கிறேன். அம்மா சொன்னாங்க, விசுவாசம் வாக்குத்தத்தத்தினால தான், வாக்குத்தத்தத்துக்குள்ளே தான் எல்லாம் அடங்கி இருக்குது, வாக்குத்தத்தம் இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நடுவர் அவர்களே இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. வாக்குத்தத்தத்தை எதனால் பெற்றாங்களா நடுவர் அவர்களே? விசுவாசத்தினால பெற்றாங்க. அவங்க விசுவாசமே இல்லைன்ற வார்த்தையை வைத்து பேசுகிறாங்க. விசுவாசத்தினால தான் வாக்குத்தத்தம் வர முடியும் என்பதை நான் இங்கு வாதிக்க வந்திருக்கிறேன். அடுத்தது அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. யாரை பற்றும் விசுவாசம்? தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர். அப்போ நாம தேவனுடைய புத்திரராக இருந்தால் தான் நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் புத்திரராக இல்லைன்னா நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கடுத்து நான் நிறைய வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன், நான் எல்லாத்தையும் பேச விரும்பலை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நம்பப்படாததுக்கு ஒரு உறுதி, காணப்படாததுக்கு ஒரு நிச்சயம். நடுவர் அவர்களே நியாயம் இதுதான். அதை தான் நான் அடுத்த வசனம் அதே 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். யாரு? ஆபிரகாமனுடைய மனைவி சாராள். அப்போ எதனால? நல்ல வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி.
எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். அப்போ எதனால்? வாக்குத்தத்தத்தினாலயா விசுவாசத்தினாலயா? விசுவாசத்தினால தான், வாக்குத்தத்தத்தினால் அல்ல. நடுவர் அவர்களே, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு தட்டில் சாப்பாடு வச்சுட்டு இருக்கு. அந்த சாப்பாட்டை போய் எடுத்து சாப்பிட்டாதான் நமக்கு பலன் கிடைக்கும். தட்டிலேயே இருந்ததுன்னா எப்படி பலன் கிடைக்கும்? எப்படி பலன் கிடைக்கும்? ஆவிக்கு, ஆத்மா, சரீரம் மூணுக்கும் ஒரு பலன் வேணும். அந்த பலன் எங்கே இருக்குது? விசுவாசத்தினால தான் பலன் இருக்குது. எத்தனையோ பேர் இன்னைக்கு 1ஆம் தேதி ஆனால் வாக்குத்தத்தம் தராங்க. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து போய் எங்கே வைக்கிறாங்க? பைபிளில் வச்சிடுறாங்க, இல்லைனா எங்கேயாவது அலமாரியில் வைக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க விசுவாசித்து, வாக்குத்தத்தம் என்பது ஜனவரிக்கு மட்டுமல்ல, மாதம் 1ஆம் தேதி மட்டுமல்ல, ஜனவரி 1ஆம் தேதி மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் பேசுகிறது. ஒவ்வொரு வேதத்தை வாசித்து விசுவாசிக்கும் போதுதான் வாக்குத்தத்தம் கிரியை செய்கிறது. அடுத்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாத எப்படிங்க உலகத்தை ஜெயிப்பீங்க? விசுவாசிக்காம வாக்குத்தத்தம் செயல்படாது. அடுத்தது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் இல்லைன்னா உலகத்தை இயேசு யாருன்னு கூட தெரியாது. இன்னைக்கு பைபிள் படிக்கிறாங்க, இன்னைக்கு சபைக்கு போறாங்க. அல்லேலூயா. அதே போல ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாவற்றையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இதில் என்ன வசனம் உங்களுக்கு புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். விசுவாசத்தினால் தாங்க வாக்குத்தத்தம் பலிக்கும். விசுவாசம் இல்லைன்னா வாக்குத்தத்தம் பலிக்காது. இன்னைக்கு கூட நான் பைபிள் எடுத்து வீட்டில் வச்சிருந்த நடுவர் அவர்களே, இன்னொரு சாட்சியம் சொல்கிறேன். என்னுடைய கால் ஆக்சிடென்ட் ஆகி சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. எந்த டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனே இந்த தேதிக்குள்ளே எனக்கு சுகம் கிடைக்கணும், எழுந்து நடக்கணும், ஊழியம் செய்யணும்னு சொன்னேன். விசுவாசித்தான் அற்புதம் நடந்தது. விசுவாசித்தால் தான் வாக்குத்தத்தம் பலிக்கும் என்பதை உங்கள் அனைவருக்கும் மத்தியிலே என் உரையை முடிக்கிறேன். ஆமேன். சகோதரி சொன்னது விசுவாசம் பலிக்கும் அப்படி சொல்லி அவங்களே உரிய பாணியில் எதிர் அணி தலைவர் பயப்படும்படியாக பேசியிருக்கிறாங்க. இதற்கு பதில் கொடுக்கணும். சகோதரர் வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் கூட அடியனை வாக்குத்தத்தம் உண்மை என்று, வாக்குத்தத்தம் தான் தேவை என்று நாங்கள் வாதாட வந்திருக்கிறோம். எங்கள் எதிர் அணிகள் விசுவாசம்தான் பெரிது என்று அவர்கள் வாதாடினார்கள். ஆனாலும் நாங்கள் வாதாடுகிறது வாக்குத்தத்தம்தான் என்று நாங்கள் இந்த இடத்துல நான் எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். பாருங்கள், விசேஷமாக இந்த ஜாய் டிவி மூலிமா இந்த இடத்துல நாங்கள் பேசுவதற்கு இவர்கள் எங்களுக்கு இந்த வாசலை திறந்து கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பாருங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. வாக்குத்தத்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போது நோவா இருக்கிறாரு. நோவா நாட்களிலே மழைகள் பெய்ந்து கொண்டிருக்குது. 40 நாள் மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. நோவா எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, மழை பெய்யுது, மழை வரப்போகுது, எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாம் அப்படி சொன்னாருங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? சொல்லு பேச்சே கேட்கல. ஆனால் மழை பெய்தது. மழை பெய்து எங்கே? பேழை போய் நின்று விட்டது. அப்போ பாருங்கள், நோவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நீ புறப்பட்டு போ என்று சொல்லி. ஆனால் அவர் முதல் சொல்லும் போது பேழையை கட்ட சொல்லுகிறார். ஆண்டவர் நோவாவோடு பேசும்போது நீ பேழையை கட்டு என்று சொல்கிறார். நீ விசுவாசமாக இரு அப்படின்னு சொன்னார்? இல்லை, நீ முதல்ல பேழையை கட்டு. விசுவாசமாக இருந்தால் எப்படிங்க அவங்க தப்பிக்க முடியும்? விசுவாசம் இருந்தால் எப்படி அவங்க தப்பிக்க முடியும்? முதல்ல என்ன பண்ணணும்? நீ பேழையை கட்டு.
நீ பேழையை கட்டு என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, வார்த்தையை சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாரு, வாக்கு கொடுக்குறார், நீ கட்டுப்பா, அப்போ தான் உன் ஜனங்கள் உன் மனைவி பிள்ளைகளாம் எல்லாம் பிழைப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நோவாவோட பேசும்போது அவர் பேழையை கட்ட ஆரம்பித்தார். பேழையை கட்டு ஆரம்பித்து அந்த ஜோடு மனைவி பிள்ளைகள் எல்லாம் மிருகம் எல்லாமே என்ன பண்ணாங்க, எடுத்து அங்கே காத்து கொண்டார். ஏன் காத்து கொண்டார்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் வாக்கின்படி அவர் செய்தார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீ இறங்கி போய் நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொல்லி அப்போ சொன்னார். அப்போ அவர் வாக்கு தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ வாக்கு தத்தம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. உன் வானத்தை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று அவர் வாக்கு தத்தம் சொன்னார். நீ விசுவாசி, நீ விசுவாசமாக இரு அப்படின்னா முதல்ல சொன்னார், இல்லை நட்சத்திரத்தை பாரு, இப்படியா உன் சந்ததி பெருகும் என்று தானே வாக்கு கொடுத்தாரு. நீ விசுவாசி முதல்ல சொன்னார். வாக்கு தான் முக்கியம். வாக்கு என்ன, இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க, வாக்கு தத்தத்தை வாங்கி எங்கே போடுறாங்க, ஒரு குப்பையில் போடுறாங்க, ஒரு பைபிளில் வச்சுறாங்க, ஒரு செவுத்தில் மாட்டிடுறாங்க, எங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. ஆனால் என்னைக்குன்னா ஒரு நாள் அவர்களுக்கு அந்த கண்ணில் படும். அந்த கண்ணில் படும்போது அந்த வாக்கு தத்தம் அவரோட பேசும் கண்டிப்பாக. ஆனால் அது குப்பையில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும், ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வாக்கு தத்தம் நம்மளோடு அது பேசும். இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கும்போது என்ன வரும், ஒரு பஸ்ஸு வருது, ஒரு கார் வருது, ஒரு டாக்ஸி வருது, ஒரு ஆட்டோ வருது. அதில் ஒன்று என்ன பார்க்குறோம், ஒரு வாக்கு தத்தத்தை பார்க்குறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அங்கே வாக்கு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு சந்தோஷம். இது வாக்கு இல்லையா? இது வாக்கு தத்தம் தானே. அப்போ வாக்கு தத்தம் நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தையை பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம். நான் கூட போய்கிட்டே இருப்பேன், எங்கன்னா போயிட்டு இருப்பேன். அப்போ எதனா ஒரு வாக்கு வரும், உன் கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். நம்ம ஒரு மனதில் ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு போவோம், ஆண்டவரே எனக்கு என்ன, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி கண்ணீர், என் பிள்ளைகள் சரியில்லையே, என் வாழ்க்கை சரியில்லையே அப்படி என்று சொல்லி நம்ம கார்லேயோ பஸ்லேயோ ஆட்டோலையோ ட்ரெயின்லையோ போகும்போது ஏதாவது ஒரு வசனத்தை நம்மளுக்கு ஆண்டவர் காட்டுவார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ வாக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த இருதயத்தை வச்சு அதை என்ன பண்ணோம், அப்புறம் தான் நம்ம விசுவாசிக்கிறோம். முதல்ல ஆண்டவர் வாக்கு தான் கொடுக்குறார். முதல்ல வாக்கு கொடுத்து நம்ம ஆண்டவர் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த ஐயா நடுவர் ஐயாவுக்கும் நன்றி சார். நல்ல அருமையான ஒரு வாதத்தை யாவேஸ் பாண்டியன் அவர் வச்சிருக்கிறாங்க. நோவா காலத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கின் அடிப்படையில் தான் அந்த குடும்பம் தப்பிச்சதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க, வாதத்தை வச்சுருக்காங்க. இதற்கு பதில் சொல்லும்படியாக பிஷப் ஆஷா பியூல் அவர்களே நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாக்குத்தத்தமா விசுவாசமா, அது தேவையா இல்லையா என்ற ஒரு விவாதம் இவ்வளோ நேரம் நல்லா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் பேச வந்திருக்குது, புதிய வருஷத்தில் வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுக்குறோம். முதலாவது 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்த வசனங்கள் மாத்திரமே அன்றைக்கு கொடுக்கப்படுறதான அந்த ஒரு வசனமே நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா, இல்லை அந்த ஒரு வசனத்தினால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா, இல்லை விசுவாசம் தொடர்ந்து வேண்டும், அனுதினமும் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை தான் நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது அவன் சந்ததிக்கு நியாயப்பிரமாணத்தினால் மாத்திரமல்ல, நீதினால், அதாவது விசுவாசத்தினால் தான் அவனுக்கு கிடைத்தது என்பதை புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் பொதுவாக வாக்குத்தத்தம்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் எல்லாருமே பேசுகிறத நான் பார்த்துருப்போம். புதிய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தங்கள் யாருமே பேசுகிறத மிகவும் அரியதாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்தார், ஆனால் அது நிறைவேறினது பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டிலையும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆனால் அதை பேசுவதில்லை. ஏனென்றால் அது ஆவிக்குரிய காரியங்களை
அதிகமாக கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த 1ஆம் தேதி கொடுக்குற அந்த வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த அட்டைங்களில் அடித்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த 1ஆம் தேதி எனக்குன்னு அடிப்பொடி போட்டு சர்ச்சுங்களில் வாங்கி சந்தோஷமாக எனக்கு இன்றைக்கி என்ன கொடுக்க போகுது, இந்த வருஷத்தில் என்ன கிடைக்க போகுது, என்ன கொடுக்க போகிறாரு, ஒரு ஆவலாக ஓடி ஓடி அலைஞ்சு தேடி வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். அப்பா கிடச்சிட்டு இந்த வசனம் தான் அப்பா இந்த வருஷம் அப்படின்னு ஒரு சிலவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம். அதில் உங்களுக்கு தேவையான வசனம் கிடச்சிட்டுனா ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷம் வந்துடும். கொஞ்சம் ஒரு மாதிரி வசனம் வந்துருச்சுன்னா என்ன ஆகிடுது, மூஞ்சி சுருங்கி போயிடும் இல்லையா? அப்போது வசனங்கள் ஃபுல்லாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் பைபிள் ஃபுல்லாகவே சொல்கிற மாதிரி வசனங்கள் இருக்குது. ஒரு வாக்குத்தத்தம் என்பது நமக்கு பத்தாது. ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தையின் மூலமாக பேசுகிறவர். அந்த வசனம் விசுவாசத்தினால்தான் நமக்கு கிரியை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு நாள் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அட்டையை கூட நம்ம வச்சிடுறோம், எங்கேயாவது போட்டுடுறோம், சில நாள் பேசும் அப்படின்னு ஐயா சொன்னார். ஒரு சிலவங்களுக்கு அந்த கண்ணில் படும்போது அதை பேசும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் புறஜாதிகளாக இருந்தாலும் அந்த அட்டையை நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்கும் அந்த வசனம் கிரியை செய்தா அப்படின்னு பார்த்தா இல்லை. கிறிஸ்தவர்களுக்கே அநேகர் பார்த்திங்கன்னா அதை நம்ப மாட்டாங்க, சிலவங்க நம்பாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ புறஜாதிகளை பார்க்கும்போது ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம் தான். இவங்க ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஆக்சிடெண்ட்டாக ஒரு வாலிப பையன் இறந்து போயிட்டான். அவன் பர்ஸில் எடுத்து பார்க்கும்போது வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்ற அந்த வசனம் இருந்தது. அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த வசனம் அந்த ஆண்டவர் உங்களை காப்பாற்றக்கூடாதா அப்படின்ட்டு. அப்போ நான் அழுதுகிட்டே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அந்த வசனம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த வசனத்து மூலமாக இயேசுவை விசுவாசித்தா தான், நம்பினா தான் அந்த வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யும், அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நமக்கோ, நான் ஒரு 10th படிக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அன்று நான் பிடித்தேன். இன்றைக்கும் சில சூழ்நிலைகளில் மற்றவங்க மனிதர்களால் மறக்கப்படும் போது கண்ணீரோடு நான் நிற்கிறதான வேலையில் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போது அது நம்ம தேற்றுப்படுகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்ற வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறுறதை நிறைவேறதை பார்க்க முடியும். அப்போது என்ன அப்படின்னா அந்த கடைசி ஒரு வசனம் ஒரு வசனத்தை படிக்கிறேன். கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமே கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேறினதை நம்ம பார்க்க முடியும். எல்லா வசனங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய ஆபிரகாம் சந்ததியாகிற ஆவிக்குரியலாக இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தேட வேண்டும். அதிகாலையில் ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக தினம் வேத வசனங்களை படிக்கும்போது அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு பேசுகிறார். வாக்குத்தத்தங்களை இயேசுவை நம்பும்போது மாத்திரம், விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் அது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வாக்குத்தத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு, வசனங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு விசுவாசம் இல்லை என்றால் அந்த வசனம் கிரியை செய்யாது, ஆசீர்வாதத்தை தர முடியாது என்பதே என்னுடைய வாக்குவாதம். நன்றி. இரு தரப்பினரும் தன்னுடைய வாதங்களை அருமையாக வைத்திருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தம் முக்கியமா, விசுவாசம் முக்கியமா என்பதுதான் இதனுடைய பிரதான தலைப்பு. அதில் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்க இல்லைன்னு சொல்லி வாதிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த 2 தரப்பினருக்கும் கூடுதலாக அணித்தலைவர்களுக்கு கூடுதல் செகண்ட்ஸ், அதாவது மணித்துளிகள்னு சொல்ல முடியும். முதலாவதாக நம்முடைய வாக்குத்தத்தம் தான் தேவை, அது இருந்தால் தான் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அணித்தலைவருக்கு சில மணித்துளிகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய வாதத்தை தொடருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு வாக்குத்தத்தம் தான் முக்கியம் என்று சொல்லி வாதம் பண்ணியும்படியாக வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம சுவிசேஷகர் அம்மாவை பார்த்த உடனே நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிற எல்லாரும் 3 பேரும் 2 பிஷப்பு, ஒரு சுவிசேஷகர் அம்மா, எல்லாருமே விசுவாசம்தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவை என்று சொல்லி பேசினார்கள். நான் பேசின எங்கள் டீமில் உள்ளவங்களாம் வாக்குத்தத்தம் தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு தேவை என்று சொல்லி நாங்கள் பேசினோங்க. ஐயா விசுவாசம் எதை விசுவாசிப்பீங்க?
திஸ் இஸ் பைபிள். இது என்னதுங்க? இப்போ எதை விசுவாசிப்பீங்க? இப்போ என் கையில் பைபிள் இல்லை. இப்போ எதை விசுவாசிப்பீங்க? இப்போ விசுவாசம் விசுவாசம் சொன்னாங்க ஐயா. இது என்னது? இப்போ எதை விசுவாசிப்போம்? இப்போ அப்போ அந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? இங்க இருக்கிற வாக்குத்தத்தம். அப்போ முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவை வாக்குத்தத்தம். இங்க ஒரு வேத வசனம் சொல்லுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம், இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எவர்கள் எல்லோரும்? இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள். நான் சொல்லலையா, வேத வசனம் சொல்லுகிறது. நடுவர் அவர்களே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். இதுவும் நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. நடுவர் அவர்களே, இன்னும் வேத வசனம் சொல்லுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின. யார் வாக்குத்தத்தம் பண்ணின? என் பிதா. அங்கே ஆபிரகாமுக்கு முற்பிதாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன். 430 வருஷமாய் அடிமைத்தனம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை கொடுத்தாரா இல்லையா? ஐயா சொல்லுங்க ஐயா. கொடுத்தார். எதிரடி ஒருவே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், ரைட். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் இருந்தாதாங்க விசுவாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். முதலாவது வாக்குத்தத்தம். அங்கே வாக்குத்தத்தம் இருக்க போய் தான் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்கு முதலாவது என்ன தேவை என்று சொன்னால் வாக்குத்தத்தம் முக்கியம். இது எங்க வேணாலும் போடுங்க, அலமாரியில் வைங்க, இங்க வச்சுக்காங்க, இல்லை இங்கே செல்ஃபில் வச்சுக்காங்க. ஒரு நாள் இது கிரியை செய்யும். ஒரு நாள் இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 100 வருஷம் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்திற்கு எத்தனை வருஷம் ஆபிரகாம் காத்திருக்கிறான் நடுவர் அவர்களே? 100 வருஷம். இங்க ஆசீர்வாத எதனால வருது? வாக்கு தத்தத்திலையா இல்லையான்னு கேட்டா வர்றவங்க பூரா விசுவாசம், வாக்கு தத்தம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, நான் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவன், நான் பழைய ஏற்பாடு கிறிஸ்தவன். இங்கே தலைப்பெண்ண ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம். நம்மளுடைய ஆசீர்வாதம் எதனால் வருகிறது? வாக்கு தத்தத்திலையா இல்லை வேற எதுலையா அப்படின்னு வந்திருக்கு. இங்கே நம்ம அம்மா பேசுகிறாங்க, பிஷப் அம்மா. நம்ம எந்த ஏற்பாடு கிறிஸ்தவர்கள்? ஆமாம், புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம சுவிசேஷர் அம்மா பேசுகிறாங்க, ஸ்தோத்திரம், விசுவாசம், விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டார்கள். இந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? இதுலேருந்து வரலையா? இங்கே தானே சொல்லியிருக்காரு, இந்த பைபிளில் தானே சொல்லியிருக்காரு விசுவாசத்தை பற்றி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அதனால் நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தினாலே தான் வரும் என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்தினாலே என்று தீர்ப்பளிக்குமாறு உங்களை
பணிவுடன் கேட்டுக்கொண்டு என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு அருமையான வாதத்தை அணித்தலைவர் வைத்திருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் தான் விசுவாசம்லாம் ரெண்டாவது தான், வாக்குத்தத்தம் இருந்தால் தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை ரெண்டாம் முறையாக ஆணித்தரம் வைத்திருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கணும். வேதராஜையாவை வரவேற்கிறேன். வாக்குத்தத்தமா விசுவாசமா இல்லைங்க தலைப்பிலே நாங்கள் ஜாய்டி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு வகித்து வாதாடுகிறோம். வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது பைபிளே தேவன் தான். வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கலாம், ஆண்டவர்கிட்ட வந்திருக்க மாட்டேன். ஆரோக்கிய வேதராஜ் ஆர்சி உலகம் எம்மதமும் சம்மதமும் இருந்தவன் வாக்கை அல்ல விசுவாசித்தே நான் இன்று பேசுகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் எதை வார்த்தையை தான். அப்போ அந்த விசுவாசம் அவர்களுக்கு இல்லைன்னா 400 வருஷம் அடிமையாக இருந்தவங்க எப்படி விடுதலை ஆனாங்க? கர்த்தர் எங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவார், அடிமைத்தனத்தை நாங்கள் விடுதலை ஆவோம் என்று அவங்க விசுவாசத்தினாலே மோசையும் விசுவாசித்தார். இன்று புதிய ஏற்பாடு என்று சொன்னோம். புதிய ஏற்பாடு நிருபம் நெஞ்சில் இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும். பைபிள் கையில் 24 மணி நேரம் இருக்காது. ஜெபிக்கும் போதும், பிசாசு வெட்டும் போதும், தீர்க்கதை சொல்லும் பொழுதும் எது இருக்கணும்? வாக்கு தத்தம் இல்லை, விசுவாசித்து அந்த வார்த்தை உள்ளே இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன செய்யாது? கிரியை செய்யாது இல்லைங்களா? வார்த்தை தேவன் தான், விசுவாசம் தான் முக்கியம் என்பதை எங்கள் சார்பாக நாங்கள் பேசினோம், எங்களோடு வந்தவர்களும் பேசினோம். விசுவாசத்தை நாம் மெச்சிக்கொள்ளுகிறோம். விசுவாசமே முக்கியம். வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் தான் வாக்குத்தத்தம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் சொன்னதை அவர் என்ன பண்ணார்? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் பிதான்ல, அதை விசுவாசித்தார். 25 ஆண்டுகள் காத்திருந்தார். 99 100 ஆசீர்வாதம் பெற்றார். எப்படிங்க? ஆபிரகாம் தேவனை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார், ஆனால் விசுவாசித்தார். அந்த வாக்கை அவர் விசுவாசத்தினாலே அவர் ஆசீர்வாதத்தை பெற்று புத்திர சுகாரனாக ஈசாக்கு வந்தார். ஈசாக்கு வம்ச வழியாக இன்று நாம் இருக்கிறோம். ஆக விசுவாசமே முக்கியம், வாக்குத்தத்தம் அல்ல என்று சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். ரெண்டு தரப்பினரும் தனக்கே உரிய பாணியில் இருவரும் தர்க்கித்து இருந்ததை நம்ம பார்த்தோம். ரெண்டு தரப்பினரும் அருமையாக வாதிட்டாங்க. இப்போது 2 பேரும் என்னை மிரட்டி இருக்காங்க. மேலே ஒருத்தர் பார்க்குறாரு சொல்லிட்டு, கண்டிப்பாக நானும் சரி பேசின இவர்களும் சரி மேலே ஒருத்தர் பார்க்குறான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களும் தெரில. வாக்குத்தத்தை தான் முக்கியம் சொல்லி மேலே ஒருத்தர் பார்த்தாரு, விசுவாசமையும் அவர் பார்த்தாரு. தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம். அதனால் வாக்குத்தத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அது ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாக்குத்தத்தம். அதே சமயத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்தே ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அது விசுவாசிக்கணும். ஆபிரகாமை அழைத்த போது ஒவ்வொரு இடத்துக்கு போன்னு சொல்லும்போது அவன் போகாமல் இருந்துதானா அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவன் நம்பி போனான் அப்படின்னு இருக்குது. அப்போது விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் தேவனிடத்தை நற்சாட்சி பெற்றான். ஒவ்வொரு சபையிலும் பார்த்தீங்கன்னா எத்தனை வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க கேட்குறோமா, எத்தனை விசுவாசி இருக்குன்னு கேட்குறோமா? விசுவாசி இருக்குன்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு தான் உள்ளே வராங்க, அது மாற்று கருத்து இல்லை. வாக்குத்தத்தம் போட்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நல்ல வார்த்தை சொல்லியிருக்கார் பாஸ்டர், அதை பெற்றுக்கொண்டு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அதுக்கான நிச்சயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? விசுவாசமாக பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ தான் ரட்சிக்கப்பட முடியுது. 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை, அதான் விசுவாசம் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியவான் தமிழில் போட்டிருக்கு, ப்ளைனாக போட்டிருக்கு, பிளஸர்டு மேன் இருக்கும். நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா பிளஸர்டு மேன். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, விசுவாசம் வைக்கும்போது தான் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக்கு முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமானை பிழைக்க முடியும். நோவா குறித்து ஐயா பேசுனாங்க, ஆபிரகாம் குறித்து 2 பேரும் பேசுனாங்க. 2 பேருக்கும் கர்த்தர் நான் சொல்ல இடத்துக்கு நீ போ, இது வாக்கு.
நான் உங்கள் சந்ததி இப்படியே ஆசீர்வதிப்பேன் சொன்னது வாக்குத்தத்தம். அணித்தலை இந்த அணித்தலை பேச வாக்குத்தத்தம் என்பது உடன்படிக்கை. வாக்குத்தத்தம் ப்ராமிஸ், சத்தியம் பண்ணி கொடுக்குறது, நான் செய்வேன். அப்போ அந்த ப்ராமிஸ் வேர்டை நம்பி போனதால், நம்பிக்கை பெற்றதால், அவங்க அந்த விசுவாசத்தினால் ஆழமாய் பதியிட்டதால் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். வாக்குத்தத்தம் கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவை. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குது. வாயில் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நல்ல ஒரு ஹார்லிக்ஸ் வாயில் சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு அதை முழுங்கினா தான் அது வேலை செய்யும். வாயிலே வச்சுருந்தா வேலை செய்யாது. அது முழுங்கின பிறகு நல்லாயிருக்கும், ஹார்லிக்ஸ் நல்லாயிருக்கும், அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்பி முழுகிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் வேலை செய்யுது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஆதாம், முதலாவது இவங்க இந்த சைடு ரெண்டு சைடுமே வந்து ஆபிரகாமை குறித்தும் நோவா குறிச்செல்லாம் மத்திய குறித்து பேசுகிறாங்க. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், இதை நீ ஆண்டு கொள்வாய், இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அன்றைக்கே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு சாத்தான் பேச்சுக்கு அடிமை பண்ணிட்டாங்க. அதனால் அன்றைக்கி பிடிச்ச சாபம் தான் இன்றைக்கி நம்ம பட்டிமன்றம் வரைக்கும் தொடருது. அதனால் வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் விசுவாசம். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாயா அப்படின்னு நம்ம கேட்போம், தவிர வாக்குத்தத்தம் பெற்றாயான்னு கேட்க மாட்டோம். தேவன் அநேக இடங்களை அற்புதம் செய்யும்போது எல்லா இடத்துல நான் உனக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சா, உன்னை பேய் ஓட்டுமான்னு கேட்கல, நான் இதை செய்வேன்னு நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. அப்படி சொல்லணும். ஆமாண்டவரும் போது ஜபமே பண்ணல, ஒன்று விசுவாசம் ஆகக்கூடாது, பேய் ஓடுது. இப்போ விசுவாசத்தின் நடக்கின்ற அடையாளம் ஆகணும் போது அந்த அடையாளங்கள் தான் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்குது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். பிசாசர் வெட்டுவீர்கள், நம்மான பாஷைகளை பேசுவீர்கள், சர்பத்தை எடுப்பீர்கள். இதெல்லாம் எதில் வருதுன்னா விசுவாசத்தினால தான் உள்ளே வருது. அப்போ விசுவாசம் மிக 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 முக்கியம். ஒரு வார்த்தை, விசுவாசத்தினாலே பலிக்கும் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படி எங்கே பலிக்கணும், விசுவாசம் இருந்தால் தான் பலிக்கும், விசுவாசம் இல்லைன்னா பலிக்காது. இப்போது நம்ம ஜாய்டி ஓனர் ஐயா வந்து நீங்கள் வாங்க, உங்களை நான் இங்கே வந்து இடத்துல உங்களை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. எந்த இடம் நான் அவரை கேட்கணும், இந்த பர்டிகுலர் இந்த பிளேஸ் சொல்லும்போது அதை நம்பி வரும்போது தான் எனக்கு அது பலிக்கும். நான் வெளியிலே நின்று சொல்லிட்டாரு வந்துட்டார், அந்த இடத்துக்கு கொண்ட ஸ்பாட்டுக்கு கொண்டு சொன்னால் பலிக்காது. அதுபோல் நம்புவது வேறு, அதை கடைபிடிப்பது வேறு, அதை ஏற்றுக்கொள்வது வேறு. நம்பி இந்த தரப்பு வந்திருக்காங்க, இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருக்கார், இந்த தரப்பினருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், எங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், உங்கள் எல்லோருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். இதை அப்படியே நம்பிட்டா நம்மளுக்கு விசுவாசம் தானாக வரும். அந்த விசுவாசத்தினால்தான் தேவநீதி நம்மக்கிட்ட காணப்படும். அதனால் வாக்குத்தத்தமும் முக்கியம், அதே சமயத்தில் விசுவாசம் அதை விட கொஞ்சம் முக்கியம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லலை, நான் முடிவை சொல்லியிருக்கிறேன். தீர்ப்பு தேவன்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.